மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சக்ராஸ். இன்றைக்கு நாம் 4வது சக்கரத்தில் இருக்கிறோம். இதனுடைய பெயர் அநாகத சக்கரம். இதனை இங்கிலீஷ்ல நம்ம ஹார்ட் சக்ரா என்று சொல்றோம். இது நம் மார்புக்கு நடுவில் நம் இதயத்துக்கு அருகாமையில் இருக்கும். அநாகதம் என்றால் எந்த விதமான தடை இல்லாதது என்று அர்த்தம். இன்னொரு அர்த்தமும் இருக்கு. ஆகத்தம் என்றால் சவுண்ட், அநாகதம் என்றால் சைலன்ஸ் என்ற அர்த்தம். இதுக்கு ஏன் இங்க அநாகதம்னு வந்ததுன்னா, நம்ம சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்கும் போதும் மணிப்பூரகத்தில் இருக்கும் போதும் நாம் ரொம்ப நிறைய ஆரவாரம் செய்வோம். நான் இப்படி, நான் அப்படி, நான் அந்த மாதிரி, எனக்கு அடங்கிதான் இருக்கணும். நான் என்ன நான் வெளிப்படுத்திக்கிறதே என்னுடைய அடையாளங்களாகட்டும் அனைத்தும் வேறு விதமாக இருக்கும். அது எதுவும் இங்க இல்லாமல் அனைத்தும் அடங்கிவிடும், அந்த எண்ணங்கள் அனைத்தும். சோ அதனால்தான் இதுக்கு அநாகதம் என்ற பெயர் இருக்கிறது. இந்த சக்கரம் இந்த சிருஷ்டியில் இருக்கும், இந்த சிருஷ்டி ஸ்திதி என்று சொல்வார்கள்ல, அதனுடைய வைப்ரேஷனை நமக்கு எப்பவுமே வெளிப்படுத்தி கொண்டு இருக்கும். அநாகதம் அது ஒரு நாதமாக இருக்கும். அந்த நாதம் என்பது நமக்கு எப்பொழுதும் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கும். முதலில் இந்த சக்கரம் என்பது இளப்பச்சை நிறத்தில் இருக்கும், லைட் கிரீன் கலர். எப்பொழுது நம் இதயம் என்பது பூரணமாக மலர்கிறதோ, ஹையர் வைப்ரேஷனில் இருக்கிறதோ, அப்பொழுது அது பிங்க் கலரில் இருக்கும், அதாவது ரோஜா பூ நிறத்தில் இருக்கும். இப்போ உங்களுக்கு இதனுடைய அர்த்தம் புரிந்திருக்கலாம். ஏன் காதலிப்பவர்கள் ரோஸை கொடுக்கிறார்கள் என்றால், ஏனென்றால் அது இதயத்தின் நிறத்தை காட்டுகிறது. இதயம் அன்போடு நிறைந்திருக்கிறப்ப அது பிங்க் கலர்ல இருக்கும். நம்ம கிறிஸ்டல்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா லவ்வுக்காக அவங்க சொல்றது பிங்க் குவார்ட்ஸ். சோ இது ரோஜாப்பூ நிறத்தில் இருக்கும். இந்த சக்கரம் நமக்கு அளவில்லா அன்பையும் மன்னிப்பையும் ஒரு புரிதலையும் சமநிலையையும் கூட்டு சைத்தன்யத்தையும் சாந்தியையும் அப்புறம் பாசாங்கு இல்லாமல் இருப்பது, திருப்தி, சௌந்தர்யம், அதிகாரம், இதற்கு சம்பந்தப்பட்ட அனைத்து குணங்களையும் அந்த லட்சணங்களையும் இது பெற்று இருக்கும். அநாகதம் என்ன செய்வதுன்னா, இந்த அழகாகட்டும், நல்ல குணங்கள் ஆகட்டும், பொறுமையாகட்டும், அன்பாகட்டும், சுவார்த்தம் இல்லாமல் இருப்பது, அஹிம்சை, பணிவு, சேவை, கருணை, இது அனைத்துக்கும் இது சம்பந்தப்பட்டு இருக்கும். அத்தோடு சேர்த்து பின்ன துருவங்களான மனம், சரீரம். அப்கோர்ஸ் மனம் இருக்கு, மனசுக்குள்ளதான் சரீரம் இருக்கு. ஆனால் எப்போதும் அது ரெண்டுத்துக்கும் ஆகவே ஆகாது. இது இரு துருவங்களாக இருக்கும். இந்த மனம், சரீரம் என்ற இரு துருவங்கள், ஆண் பெண் என்ற இரு துருவங்கள், ஒருமுகத்தன்மை, பலமுகத்தன்மை, ஒன்னஸ் அண்ட் மல்டி டைமென்ஷனல், இது அனைத்தையும் சேர்த்து வைக்கும் விதமாக இது இருக்கும். இது எப்படி சேர்த்து வைக்குதுன்னா, மாற்றத்தையும் இந்த ஒன்னஸையும் இந்த சூத்திரங்கள் மூலம் யாரெல்லாம் ஆன்மீக வேட்கையோடு இந்த பூமியில் தங்களுடைய வாழ்க்கையை நன்றாக இருக்கணும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் இது ஒரு பாலமாக இருக்கிறது. அகம் என்பது இல்லாமல், தன்னுடைய பர்சனல் ஐடென்டிட்டி எதுவும் இல்லாமல், தன் யோசனைகளுக்கு மீறி அளவில்லா அன்பை கொடுப்பதற்கு இந்த சக்கரம் எப்பொழுதும் திறந்திருக்கும். இந்த அநாகத சக்கரத்தில் இருப்பவர்கள் எப்பொழுதும் ஆனந்தமாக இருப்பார்கள். யாரெல்லாம் ஒரு துன்பத்தோடு, கவலையோடு, கஷ்டங்கள் இருப்பார்களோ அவர்கள் கூடியும் அவர்கள் நன்றாக இருப்பார்கள். இரண்டு பேருடன் அவர்கள் நன்றாக இருப்பதன் மூலம் அந்த இரண்டு நிலைமைகளை நன்றாக புரிந்து கொண்டு அதற்கு என்ன தீர்வுகள் என்பதை அவர்களால் சொல்ல முடியும். சோ இரண்டுத்திலையும் அவர்கள் நன்றாக இருப்பார்கள். இது 4வது சக்கரம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாமே 7 சக்கரங்கள்.
கீழே இருக்கிறது 3, மேல இருக்கிறது 3. சோ இந்த நடுவில் இருக்கும் இந்த 4வது சக்கரம் என்பது மேல் சக்கரங்களில் இருக்கும் அந்த சக்தியை இந்த இதயத்தின் இந்த இதய சக்கரம் மூலமாகத்தான் கீழ் இருக்கும் சக்கரங்களுக்கும் கீழ் இருக்கும் சரீரங்களுக்கும் பூரணமாக இது சேர்த்து வைக்கிறது. இந்த நடுவுல இருக்கிற இந்த ஹார்ட் சக்கரம் என்பது இல்லை என்றால் மேல் சக்கரங்களில் இருக்கும் சக்தி என்பது நம்மளுடைய உடல்களுக்கு அது பிரசரணம் ஆகாது. இது நம் உடலில் தைமஸ் சுரபி, இதயம், நுரையீரல்கள், கை கால், இரத்த ஓட்டம் இது அனைத்துக்கும் ஒருங்கிணைந்து இருக்கும். எமோஷனலா பாத்தீங்கன்னா செல்ஃப் லவ் என்பது இருக்கும், அளவு கடந்த அன்பு என்பது இருக்கும், ரொம்ப தீவிரமான ஒரு ரசனை என்பது இவர்களுக்கு இருக்கும், ஆன்மீகமாக பணிவு இருக்கும், பக்தியும் இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கைக்கு இந்த இதய சக்கரம் என்பது ஒரு கோட்டை மாதிரி. ஏனென்றால் நம் இதயம் என்பது உடைந்து விட்டால் நம்மளால் சரியாக வாழவே முடியாது. இதயத்தை பத்தி எல்லாருக்கும் தெரியும், காதலை பத்தியும் தெரியும். காதல சொல்றதுன்னு ஐயோ என் மனசு உடைஞ்சு போச்சுன்னு, இல்ல என் மனசு கேட்கவே இல்லை, இது நமக்கு சர்வசாதாரணமா நாம எப்பவுமே வாழ்க்கையில சொல்றதுண்டு. சோ இங்க மனம் இதயம் இரண்டையும் நாம ஒரே அர்த்தத்திலேதான் கிட்டத்தட்ட நாம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த இதயம் என்பது நம்மளுடைய இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது. உண்மையான இன்ஸ்பிரேஷன் என்பது நம் இதயத்தில் இருந்துதான் நமக்கு வருகிறது. நாம் எப்பொழுது இதயபூர்வமாக வாழ்கிறோமோ இந்த இதயத்தில் இருக்கும் இந்த சக்தியை நாம் சமநிலைப்படுத்தும் போது நம் வாழ்க்கையில் எந்த விதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அந்த காரியன விசேஷங்கள் நமக்கு புரிந்து கொண்டு அந்த சூழ்நிலைகள் எம்மாதிரி இருந்தாலும் அவர்களுடைய ஆனந்தத்தையும் சாந்தியையும் எம்மாத்திரமும் போக்கிக் கொள்ளாமல் பயம் இல்லாமல் இருப்பார்கள். சோ எப்படியாவது இருக்கட்டும், வெளியில அவங்களுடைய சூழ்நிலைகளாகட்டும் வாழ்க்கையாகட்டும் இருந்தாலும் சரி அவர்கள் நடுநிலையில் இருப்பார்கள். ஏனென்றால் இதயம் என்பது எப்பொழுதும் ஜீவத்தோடு இருக்கும். அந்த ஜீவத்தோடு இருக்கும் போது இதயத்தால் பொய்களை சொல்ல முயலாது. உங்கள் இதயத்தை கேளுங்கள், எப்பொழுதும் அது சரியானதாகவே இருக்கும். சரியாக இருப்பதையும் சத்தியத்தையுமே உங்களுக்கு சொல்லும். எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் டென்ஷன்ஸ் இருந்தாலும் அனைத்துக்கும் நீங்கள் உங்கள் இதயத்தின் மேல் ஆதாரப்பட்டு இருக்கலாம். ஆனா இதுவரைக்கும் நமக்கு சொன்னது இல்லாம ஏதாவது கஷ்டம் இருந்தா காமா உக்காருங்க, நல்லா யோசிங்க, உங்களுடைய மூளையை நல்லா கசக்கி பிழிஞ்சு எடுங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. பட் உண்மையில் என்னன்னா இப்ப சயின்டிஸ்ட் நிரூபிச்சு இருக்கிறது மூளையை விட நம் இதயம் என்பது 5 மடங்கு சக்தி வாய்ந்தது. இந்த கருவென்பது தாய் வயிற்றில் வளரும் போது முதலில் உருவாகுகிறது இந்த இதயம் மட்டுமே தவிர மூளை கிடையாது. மூளை அதுக்கப்புறம் தான் வருகிறது. ஒரு ஃபீட்டஸ் இது வச்சு பார்க்கும் போது அந்த குழந்தை சரியாக இருக்கிறதா நன்றாக இருக்கு, அதாவது உயிரோடு இருக்கிறதா என்பதை நாம் இதயத்தை வைத்துதான் சொல்கிறோமே தவிர மூளையை வைத்து இல்லையே. மூளை இல்லாமல் கூட அதாவது வாழ முடியும். மூளை சரியாக இல்லை என்றாலும் வாழ முடியும், மூளை இல்லை என்றாலும் வாழ முடியும். அதாவது கோமாக்கு போயிருந்தா மூளை என்பது அது பேரலைஸ் ஆயிடும். இருந்தாலும் அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள். சோ இது ஜீவத்துடன் இணைந்தது. இந்த இதயம் என்பது நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொடுக்கிறது, ஒரு வழியை காட்டுகிறது. அந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன என்று சொல்கிறது, அந்த காரணத்தை நம்மளால் எப்படி அதனை தாண்டி போக முடியும் என்ற ஓர் விஷயத்தையும் நமக்கு கூறுகிறது. சோ இது அனைத்தும் இதயத்தின் மூலமாக இதய சக்கரா மூலமாக நடக்கிறது. ஆமா, இதுல பிளாக்ஸ் உண்டான என்ன ஆகும், நம்மளுடைய அன்பை நாம் வெளிப்படுத்த மாட்டோம். நம்மளுடைய ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் அனைத்தும் வெளிப்படுத்தாமல் நமக்குள்ளேயே நாம வைத்திருப்போம். இதனால் பயம், கோபம், பொறாமை, ஒரு பகை, பேராசை, எல்லார்கிட்டையும் திட்டு வாங்கிறது, ஒரு தவறு செய்யறது,
அவங்களுக்கு எப்படியாவது பிரதீகாரம் செய்யணும், அதாவது பழி வாங்கணும், இந்த உணர்ச்சிகளோடு இருக்கும். இதன் மூலமாக, இதனுடைய இந்த எமோஷன்ஸ் மூலமாக இந்த இதய சக்கரத்தில் பிளாக்ஸ் என்பது உருவாகும். நம்மை நாம் நேசிக்காமல் இருப்பது, பிறரை நேசிக்காமல் இருப்பது, நம்மளுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் இருப்பது, இவை அனைத்தும் இந்த அநாகத்தில் பிளாக்ஸ் உருவாகுவதற்கு காரணமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பொறாமை, பிறர் மீது சார்ந்து வாழ்தல், இது அனைத்தும் இந்த சக்கரம் சுருங்குவதற்கு காரணமாக இருக்கிறது. நம் அன்பில் ஒரு குறைபாடுகள் இருக்கலாம், இல்ல பிறர் மீது கோபம் இருக்கலாம், பொறாமை இருக்கலாம். அத்தோடு சேர்த்து பிறருடையது ஆக்கிரமித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அந்த ஃபீலிங் கூட அவங்களுக்கு இருக்கும். இது அனைத்தும் என்ன செய்யுதுன்னா, அன்பில்ல பொறாமை இருக்கிறது, மற்றவர்களை நாம் பறிச்சுக்கணும் என்ற எண்ணம் இருக்கிறது. இதை அனைத்தும் காலப்போக்கில் போக 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 அவர் தனிமைப்படுத்தப்படுவார். அந்த தனிமையில் இருக்கும் போது வாழ்க்கையில் அந்த தனிமையை தாங்க முடியாமல் அவர் துக்கத்தில் இருப்பார்கள். இந்த குணங்கள் அனைத்தும், அதாவது ஒவ்வொரு நொடிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவங்களுடைய எண்ணங்களாகட்டும், வெளிப்படுத்துறதாகட்டும், அதன் மூலமாக அவர்களுடைய இதயமாகட்டும், நுரையீரல்கள் ஆகட்டும், அது அது மேல அவங்களோட தாக்கத்தை காட்டுது. அந்த தாக்கத்தின் காட்டுதன் மூலம் அவங்களுடைய மனம் ஆகட்டும், மைண்ட் ஆகட்டும், அனைத்தும் பலவீனப்படுத்தப்படும். அதன் மூலமாக வியாதிகள் வருவதற்கு காரணமாக இருக்கிறது. இப்ப ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், இல்ல லங்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். இவை அனைத்தும் பிரெயின் ப்ராப்ளம்ஸ், இது அனைத்தும் இந்த இதய சக்ராவில் பிளாக்ஸ் இருக்கும் போது உருவாகுகிறது. சோ இதுல பிளாக்ஸ் இருந்தால் என்ன ஆகும்? இதுல பிளாக்ஸ் இருந்தால் நம் சுத்தி இருக்கும் நபர்களுடன் சரியாக நாம பழக மாட்டோம். எத்தனையோ பிரச்சனைகள் நமக்கு சந்திக்க நேரிடும். நம்மளுடைய வாழ்க்கை என்பது துக்கமாகவும் இன்னல்களோடு இருக்கும். அத்தோடு சேர்த்து கருணையும் தயையும் இல்லாமல் மிக கொடூரமாக நடந்து கொள்வார்கள். நம்பினவர்களை மோசம் செய்வார்கள். தாம் நம்பியவர்கிட்ட இவர்கள் மோசம் போவார்கள். சோ யாருடனும் சேர மாட்டாங்க, தனிமையில் இருப்பார்கள். இந்த சரியில்லா இந்த அநாகத சக்கரத்தின் மூலம் சில வியாதிகள் என்பது உண்டாகும். அதாவது ஆஸ்மா, சுவாசத்துக்கு சம்பந்தப்பட்ட இன்னல்கள், தோள்பட்டை, பிரஸ்ட் கேன்சர், டயாஃப்ராம்ல இருக்கிற சில இன்னல்கள், ஹையர் பிளட் பிரஷர், பிளட் சர்க்குலேஷன்ல ப்ராப்ளம்ஸ், அது மட்டும் இல்லாம இந்த நோய் எதிர்ப்பு சக்தி என்பது மிக குறைவாக இருக்கும். ஸோ பிரஸ்ட் கேன்சர், ஹையர் பிபி, பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்ளம்ஸ் அண்டு நோய் எதிர்ப்பு சக்தி, இவை அனைத்தும் கம்மியாக இருக்கும். ஆமா, இதுல சக்தி என்பது அதீதமாக இருந்தால், ஓவர் ஆக்டிவாக இருந்தால் என்ன ஆகும்? இதில் சக்தி என்பது ஓவர் ஆக்டிவாக இருந்தால் அவங்க ரொம்ப எல்லாமே தனக்கே வேணும், தன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். அவர்கள் கொடுக்கும் அன்பு என்பது என்ன சொல்றது, நிபந்தனையோடு இருக்கும். நிபந்தனையோடு இருக்கிற அன்பினால் அன்பு இருக்கும், நிறைய அன்பு இருக்கும். ஆனால் அது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். இரண்டாவது நிபந்தனைகளோடு இருக்கும். அந்த நிபந்தனைகளோடு இருக்கும் அந்த அன்பின் மூலமாக இங்க இத்தரப்பில் இருப்பவர்களுக்கு பல பிரச்சனைகள் உண்டாகும். அன்பு இருக்கும், ஆனால் அது அப்படித்தான். தாம் தியாகம் செய்கிறோம் என்று நினைப்பார்கள், ஆனால் அகம்பாவம் இருக்கும். எந்த விதமான எப்படி நடந்து கொள்வது என்று தெரியாமல் இருக்கும். இந்த ஓவர் ஆக்டிவா இருக்கும் போது தம் கிட்ட இருக்கிற அனைத்தையும் எல்லாருக்குமே கொடுத்துருவாங்க, தனக்குன்னு எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. அட் தி சேம் டைம் தமக்கு ஏதாவது வேணும்னா தாம் பிறரை சார்ந்து வாழ்வார்கள். இந்த காரணத்தினால் அனைத்தையும் கொடுக்கிறது, தமக்கு எது வேண்டுமானாலும் பிறரின் மீது சார்ந்து இருப்பது, இது மற்றவர்களுக்கு தலைவலியாக இருக்கும். சோ இந்த அநாகத சக்கரம் என்பது
சமநிலையில் இருந்தால் அனைவரையும் ஒன்று சேர்த்து அனைவரையும் கூட்டி ஒரு நல்லதான ஒரு பந்தங்களை உருவாக்குறார்கள். அவர்கள் கிட்ட எல்லாரும் சேர்ந்து இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாரையும் சேர்த்து வைப்பாங்க. அனைவரும் ஒன்று என்ற ஒரு சாமரஸ்யம் என்பது இருக்கும். அனைத்திலும் அவர்கள் ஒரு பாலமாக இருந்து அனைத்தையும் சரி செய்வார்கள். அளவில்லா அன்பை அனைவருக்கும் கொடுப்பார்கள். பக்தி விசுவாசம் என்பது இருக்கும். மோசம் செய்யாமல் இருப்பார்கள். நிறைய சுதந்திரம் இருக்கும். அத்தோடு சேர்த்து சாமர்த்தியமும் இருக்கும். அத்தோடு பொறுமையாகவும் இருப்பார்கள். இந்த சக்ராவில் இந்த சக்தி என்பது பேலன்ஸ் ஆக இருக்கும் போது இந்த நபர்கள் இருக்கிற நிலையை உள்ளது உள்ளபடி அங்கீகரிப்பார்கள். அவர்களுடைய பொறுப்பும் ரட்சணையும் விசுவாசம் இவை அனைத்தும் பிறருக்கு இருக்கிற சந்தேகங்கள் பயங்கள் குழப்பங்கள் அனைத்தையும் நீக்கும் விதமாக இவர்களுடைய போக்கு என்பது இருக்கும். பிறர் என்றால் தன் சுத்தி இருக்கும் நபர்களோடு சேர்த்து அனைத்து ஜீவராசிகளின் மேலும் அந்த அன்பு கருணை என்பது இருக்கும். மன்னிப்பு என்பது இருக்கும். அனைத்தையும் அவர்கள் அங்கீகரிப்பார்கள். இன்றைக்கு மேடம் சொல்றதுமே இன்னைக்கு மன்னிப்பை பத்தி சொன்னதுமே இந்த சக்ராவுக்கு ரொம்ப கரெக்டா இருந்தது. இந்த சக்ராவுக்கு வேண்டியதே நமக்கு எவ்வளவு அன்பு என்பது இருக்கோ அந்த அளவுக்கு இங்க மன்னிப்பு என்பது இருக்கணும். அன்பு இருந்தால் மட்டுமே மன்னிப்பு கொடுக்க முடியும், மன்னிப்பை வாங்க முடியும். சில பேர் இருப்பாங்க, நான் மன்னிச்சுட்டேன்ப்பா, நான் மன்னிப்பு கொடுத்துட்டேன்ப்பா, ஆனா அவங்க கேட்க சொன்ன நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். நம்ம கொடுத்துருக்கிறதுக்கு பெரிய தான வள்ளல் மாதிரி, ஆனா கேட்கறதுக்கு அவங்களுடைய ஈகோ ஒத்துக்காது. ஈகோ இல்லாவிட்டா நம்ம அனைவருடையும் மன்னிப்பு கேட்கிறோம் என்றால் நாம் ஈகோலெஸ்ஸா இருக்கிறோம் என்பது அர்த்தம். நம்மளுடைய வாழ்க்கையில் நாம ஆனந்தமாக இருக்கணும் என்றால், அதாவது கடந்த காலத்தில் நடந்தவை எதுவும் கசப்பாக நம் வாழ்க்கையில் இருந்து வெளியேறணும். நாம் அதை பற்றி சிந்திக்காமல் எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்றால் மன்னிப்பு என்பது ஒரு ஆயுதம். மன்னிப்பை கொடுக்க வேண்டும், மன்னிப்பை கேட்க வேண்டும். இரண்டும் நம்மிடத்தில் இருக்கணும். இது இதய சக்கராவுக்கு இருக்கிற மாபெரும் ஒரு குணம். இந்த மன்னிப்பு என்பது கேட்பதன் மூலம் அவர்கள் எப்பவும் சாந்தியோடும் தைரியத்தோடும் ஆனந்தமாகவும் இருப்பார்கள். எங்கிடம் இருக்கும் அந்த அழகை ரசிப்பதோடு அவர்களை ஊக்குவிப்பார்கள். எப்பொழுது இந்த சக்தி என்பது இந்த சக்கரத்தில் பேலன்ஸாக இருப்பதோ அப்பொழுது நம் இதயம் என்பது கருணையோடும் தயையோடும் நிரம்பி இருக்கும். எப்பொழுது நாம் கருணை தயை அன்பு அளவில்லா அன்போடு நாம் இருக்கிறோமோ இந்த சக்தி என்பது இந்த விஸ்வத்தோடு நம்மளை ஒருங்கிணைக்க செய்கிறது. கடவுளுக்கு அதீதமான அன்பு என்பது இருக்கு. அதனால்தான் இந்த பூமியில இந்த வாழ்க்கை நமக்கு இம்மாதிரி இருக்கு. நமக்கு ஒரு ஃப்ரீவில்லும் கொடுத்திருக்கிறார். இந்த ஃப்ரீவில் என்பது கடவுளின், அதாவது அந்த சுப்ரீம் கான்சியஸ்னுடைய அளவில்லா அன்புதான் நமக்கு இங்க ஃப்ரீவில். உனக்கு இது செய் அது செய்யணும் எதுவுமே நம்மள கட்டாயப்படுத்தல. நமக்கு இங்க ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எதுவும் போடல. இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இந்த கவர்மெண்ட் தான் நமக்கு போடுதே தவிர அந்த விஸ்வத்தில் இருக்கும் அந்த பரம்பொருள் நம்மளை எப்பவும் கட்டாயப்படுத்ததே இல்லை. அனைத்தும் தெரிந்து நமக்கு இது வேண்டும் என்றே நாம் இந்த பிறவியை இந்த பூமியில் எடுத்திருக்கிறோம். ஆனால் இந்த பூமிக்கு வந்த பிறகு இந்த மாயையினால் நாம் பலதை நாம் மறந்து விடுகிறோம். நம் பழைய போக்கிலேயே நம்மளுடைய வாழ்க்கையை நாம் நகர்த்தி செல்கிறோம். இந்த ஃப்ரீவில்லுக்கு காரணம் அவருடைய அளவில்லா அன்பு. சோ இந்த அநாகத சக்கரம் என்பது இது பேலன்ஸ் ஆக இருக்கும் போது நம்மளுடைய ஆசையங்கள் அனைத்தையும் நம்மளால் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். நம்மளுடைய பாவனைகள் அதுகள் லட்சியங்களுக்கு ஏற்றவாறு நம்மளுடைய வாழ்க்கை என்பது நாம் நடத்தி செல்ல முடியும். இங்கே படைப்பாற்றல் என்பதும் மிக உயர்ந்து இருக்கும். இந்த சக்கரம் இந்த பேலன்ஸில் இருக்கும் போது இந்த படைப்பாற்றலுடன் அனைவரையும் அணவரைத்துக் கொண்டு செல்லும் போது இவர்கள் வீரர்களாக இருப்பார்கள், நாயகன்களாக இருப்பார்கள், அதாவது லீடர்ஸாக இருப்பார்கள், மாஸ்டர்ஸாக இருப்பார்கள். இந்த அநாகத சக்கரம் இந்த பேலன்ஸில் இருக்கும் போது நம் சரீரத்தில் எப்பொழுதும் நமக்கு வேண்டிய தேவையான ஹார்மோன்ஸ் என்பதை
உற்பத்தி செய்து கொண்டே இருக்கும். நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி என்பது கூட மிக துல்லியமாக சாமர்த்தியத்துடன் அது வேலை செய்து கொண்டு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது இந்த சக்தி என்பது பேலன்ஸ் ஆக இருக்கணும்னா என்ன செய்யணும்? முதல்ல தியான சாதனை செய்யணும், இயற்கையிலே வாக்கிங் போகணும், நமக்கு ரொம்ப பிடித்தமானவர்கள் கிட்ட நாம நம் பொழுதை கழிக்கணும். எப்பொழுதும் பசுமையான சூழ்நிலையில், அதாவது வனங்கள், காடுகள், அதாவது மரங்கள், செடி கொடிகள் இருக்கிற அந்த கிரீனரி நிறைந்த அந்த இயற்கை சூழலில் நாம் அதிகம் இருக்க வேண்டும். இந்த வயல்கள், வனங்கள், காடுகள் இவை அனைத்தையும் அந்த இடத்தில் நாம் ஸ்பெண்ட் பண்ணா நல்லா இருக்கும். அத்தோடு சேர்த்து உங்கள் இதயத்திற்கு எந்தெந்த திரைப்படங்கள் பிடிக்கிறது அவை அனைத்தையும் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். அதன் பார்ப்பதின் மூலம் இந்த சக்கரம் என்பது ஊக்கம் பெற்று தன் சாமர்த்தியத்துடன் வேலை செய்யும். அத்தோடு உங்கள் சுற்றி இருப்பவர்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் நபர்கள் அனைவருக்கும் அந்த சுதந்திரத்தை நீங்கள் கொடுக்கணும். அவர்கள் ஏன் சுதந்திரமாக இல்லை என்பதை கண்டறிந்து அதுக்கு காரணங்களை பார்த்து அவர்கள் சுதந்திரமாக இருப்பதற்கும் அந்த சுதந்திரத்தின் மூலம் அவர்கள் எப்படி முன்னேறுகிறார்கள் என்பதற்கும் நீங்கள் உதவி செய்தால் அதுவும் இந்த சக்கரம் ஊக்கம் பெறுவதற்கு ஞாபகமாக. அத்தோடு இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல, கடந்த காலத்து கஷ்டங்கள், ஞாபகங்கள், சுவடுகள், இந்த வலிகள் இது அனைத்தும் நம் இதயத்தில் பதிவு பண்ணப்பட்டு இருக்கும். ஏனென்றால் இது அனைத்தும் நம்ம இதயத்தில் இருக்கும் போது நம் ரத்தத்திலும் நாடி மண்டலத்திலும் இரத்த ஓட்டத்திலும் அது தன்னுடைய தாக்கத்தை காட்டும். இதனால் நாடி மண்டலம் என்பது பாதிக்கப்படும். இது அனைத்தும் போக வேண்டும் என்றால் மன்னிப்பை கேட்க வேண்டும். மன்னிப்பு என்பது தி லாஸ்ட் பரிஷ்காரம் நமக்கு. சோ நாம் மன்னிப்பதின் மூலம், மன்னிப்பு கேட்பதின் மூலம் பல கஷ்டமான நம் ஞாபகங்களை நாம் ஈஸியாக துடைத்து விடலாம். சோ மன்னிப்பு கேட்பதின் மூலம் நம்மளுடைய அநாகத சக்கரம் என்பது எப்பொழுதும் ஆக்டிவாக இருக்கும். அன்பை கொடுக்கணும், அன்பை பெறணும், நம்மை நாம் நேசித்துக் கொள்ள வேண்டும். நம் திவ்ய தத்துவத்தையும் நம் சரீரத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையையும் நம் வாழ்க்கையில் இருக்கும் அனுபவங்களையும் நாம் நேசிக்க வேண்டும். அத்தோடு அனைத்து ஜீவராசியின் மேலே கூட நம்மளுடைய அன்பு கருணை என்பது இருக்கும். இயற்கையில் இருக்கும் அந்த அழகை ஆஸ்வாதிப்பது, விலங்கு சாம்ராஜ்யத்துடன் நாம் சேர்ந்திருப்பது, இவை அனைத்தும் விஸ்வத்தோடு நம்மளை ஒருங்கிணைந்து வைக்கும். சோ மன்னிப்பை கேட்கலாம், மன்னிப்பை கொடுக்கலாம். நம் வாழ்க்கையில் இருக்கும் நபர்களாகட்டும், இல்லை நிகழ்வுகள் ஆகட்டும், அனைத்தும் உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொள்ள வேண்டும். போன வருஷம்தான் என்னுடைய மச்சான் என்னோட சண்டை போட்டான். 2 வருஷமா நான் அவன்கிட்ட பேசுறதே இல்லை. ஓகே, கல்யாணமாய் 30 வருஷம் ஆச்சு. இப்பதானே 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே சண்டை போட்டான். மீதி இருக்கிற 28 வருஷம் அவர் எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கொடுத்திருப்பாரு, ஒரு அன்பை கொடுத்திருப்பாரு. நமக்கு எது வந்தாலும் சரி அந்த கடைசியில வந்ததுதான் நமக்கு ஞாபகம் இருக்கு. 10 நன்மைகள் செய்திருப்பாங்க, ஆனா ஒரு தீமை செய்த உடனே அந்த 10 நன்மைகளை மறந்து விட்டு கடைசியில் நடந்த அந்த தீமையை மாத்திரம்தான் நாம ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். தீமை கூட இல்லைங்க, ஏதாவது ஒரு நமக்கு விருப்பமில்லாத ஒரு செயல் அங்க நடந்திருக்கலாம். ஆனால் அதற்கு முன்னாடி 10 நிகழ்வுகள் நமக்கு விருப்பம் போல் அவங்க செஞ்சிருக்கிறாங்களே, அது எல்லாம் ஏன் நமக்கு ஞாபகத்தில் இருப்பது இல்லை. கடைசியில் ஒன்றை மட்டும் வைத்துக்கொண்டு மற்றது அனைத்தையுமே நாம விட்டுடுறோமே. இது அனைவரும் யோசிக்க வேண்டிய ஒன்று. அதற்கு முன்னாடி எத்தனையோ நல்லது என்பது நடந்திருக்கிறது. இத ஒன்றின் மூலம் நாம் இந்த பந்தங்களை விரிசல் படுத்தாமல் எப்பொழுதும் போல் நாம் அதனை ஏற்றிக்கொண்டால் நல்லதாக இருக்கும். சோ இது அனைத்தும் இந்த அநாகத சக்கரத்தில் சக்தி என்பது ஊக்கம் பெற்று நாம் பேலன்ஸில் இருப்பதற்கு நமக்கு சகாயமாக இருக்கிறது. அத்தோடு சிறு வயதில்
நம் பெற்றோர்கள், முக்கியமாக தாய் என்பவள் நம்ம கொஞ்சம் பயமுறுத்தி இருக்கலாம். நீ சாப்பிடலன்னா பூச்சாண்டு வந்துடுவான். நீ வீட்டுக்கு வெளியில போனா யாராவது ஒண்ணு எடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஞாபகங்கள் இருந்தால் அவை அனைத்தும் துடைத்து விடணும். ஏனென்றால் அது நம் சப்கான்ஷியஸ் மைண்டில் இருந்து கொண்டு நமக்கு ஒரு பயத்தை ஊட்டுகிறது. பயம் என்பது இருக்கும்போது அன்பு என்பது இருக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். உம் நம்மை சுத்தி இருக்கும் நபர்கள் மேல் நமக்கு சரியில்லாத அபிப்பிராயங்கள் இருந்தால் அதை அனைத்தையும் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் யாருக்காவது தீர்வுகள் சொல்வது, அதனால் அவர்கள் ஒரு பாதிப்புக்கு உண்டானால் அதை அனைத்தையும் நாம் விட்டுவிட வேண்டும். யாரையும் நாம ஜட்ஜ் பண்ண கூடாது. நம் வாழ்க்கையில் நாம் யாரையாவது கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தால் அப்கோர்ஸ் அவங்க நம் பிள்ளைகளாக இருந்தாலும் கூட யாரையும் நாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இந்த வீட்டுக்கு நான் தான் மூத்தவன், நான் தான் பெரியவன், நான் தான் சம்பாதிக்கிறேன், நான் தான் எல்லாமே செய்றேன், எல்லாமே எனக்கு அடங்கி இருக்கணும், எனக்கு சொல்லி நடக்கணும், என் இஷ்டம் போல் தான் இங்க இருக்கணும் சொல்லி என்ற போக்கை நாம் பூரணமாக விட்டுவிடணும். ஏனென்றால் தமிழ் குடும்பங்களில் நீங்க யூரோப்ல மத்த தேசங்கள் எப்படி இருக்கிறீங்களோ, ஆனா தமிழ்நாட்டுல இன்னும் அப்படித்தான் இருக்கு. சோ வீட்ல இருக்கிற பெரியவங்களுக்கு எது விருப்பமோ, எது இஷ்டமோ அதுக்கு ஏற்றால் போல் தான் வீட்ல இருக்கிற நபர்கள் அனைவரும் நடந்து கொள்ள வேண்டும். இவை அனைத்தையும் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கென்று ஓர் மனம் இருக்கிறது, அவர்களுக்கென்று ஒரு ரசனை என்பது இருக்கிறது. அதனை நாம் மதிக்க வேண்டும். அத்தோடு நம்மை நாம் யாருடனும் ஒப்பிட்டு பார்க்க கூடாது. அவர்களுடைய வாழ்க்கை தனிப்பட்ட விதமாக இருக்கும். ஆஹ் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு வேறு எத்தனையோ அது சேர்ந்து கலந்து அவங்க வேற எதையோ பெற்றிருக்கலாம். நம்ம இங்க நம்மளுடைய சூழ்நிலையில் வேறு விதமாக இருக்கலாம். ஆல் தி ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் யூனிக். சோ ஒருத்தரோடு ஒருத்தருக்கு சம்பந்தம் என்பதே கிடையாது. அண்ணன் தம்பியாக இருக்கலாம், அக்கா தங்கையாக இருக்கலாம், ஒரே குடும்பத்தில் சேர்ந்தவராக இருக்கலாம். இருந்தாலும் யாருடனும் ஒப்பிட்டு பார்க்க கூடாது. அனைத்தும் எனக்கே கிடைக்க வேண்டும், எனக்கே விற்க வேண்டும் என்ற பொறாமையும் பேராசையும் இதுவும் கூட அநாகத சக்கரத்தில் ஓர் பிளாக்ஸை உண்டாகுவதற்கு காரணமாக இருக்கிறது. அத்தோடு சேர்த்து நமக்கு தெரிந்த ஞானத்தை சிறப்பான விஷயங்கள் அனைத்தும் அனைவருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டும், அனைவருக்கும் சொல்ல வேண்டும். இப்ப இந்த 8 நாள் நான் ஏன் இங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சொல்லணும். சொன்னால் மட்டுமே அந்த இதய சக்கரம் என்பது பூரணமாக மலரும். 2வது, நமக்கு தெரிந்ததை நாம் மற்றவர்கள் சொன்னால் மட்டுமே இதுக்கு மேலே இருக்கிற அந்த ஞானம் என்பது மேலிடத்திலிருந்து வேறு யார் மூலமாகவோ எனக்கு கிடைக்கும். எனக்கு கிடைத்ததை நான் மற்றவர்களுக்கு கொடுக்காவிட்டால் கிடைக்க வேண்டியது எனக்கும் கிடைக்காது. என்னமோ எனக்கு தெரிந்தது வந்து நான் இங்கெல்லாம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னு நினைச்சா தவறு. எனக்கு தெரிந்ததை நான் இங்க சொல்றேன். ஆனா அதில எனக்கு மத்ததை வர வேண்டும் என்ற ஆசையும் கோரிக்கையும் இருக்கிறது. சோ அனைவரும் அனைத்தையும் அனைவருக்கும் ஒளிவு மறைவில்லாமல் அனைத்தையும் சொல்ல வேண்டும். சோ நமக்கு இருக்கும் அதிகாரத்தின் மூலமாக நம் பசங்களை நாம் தண்டிக்கிறதோ அடிக்கிறதோ எதுவும் கூடாது. ஆஹ் இந்த சினிமா, டிராமா இல்ல நியூஸ் சேனல்ஸ் இதன் பார்ப்பதின் மூலம் ஏதாவது ஆஹ் ஹிம்சையாகட்டும், கொலைகள் ஆகட்டும், இதனை பார்ப்பதன் மூலம் உண்டாக்கும் பிளாக்ஸ் அனைத்தையும் நாம் நீக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு காலத்தில் இதை காட்டணும், இதை காட்டக்கூடாது என்ற ஒரு தர்மமும் நெறி என்பது இருக்கிறது. ஆனா இப்ப நியூஸ் சேனல்ஸ்க்கு அது கூட இல்ல. ரொம்ப க்ளோஸ் அப்ல காட்டுறாங்க. இதெல்லாம் தேவையா? இப்ப வருகின்ற அந்த சினிமா கூட அனைத்துமே எல்லாமே ரொம்ப ஹிம்சையோடு இருக்கு. அந்த மாதிரி சினிமா தான் இப்பல்லாம் விரும்புறாங்க போல இருக்கு. சோ இவை அனைத்தையும் நாம் தவிர்க்க வேண்டும். இதன் மூலமாக நமக்குள் ஏதாவது பிளாக்ஸ் உண்டாகியிருந்தால் அதை எல்லாத்தையும் நீக்கிக் கொள்ள வேண்டும். மனதில் ஒன்று வைத்துக் கொண்டு வெளியில் வேறு விதமாக நடிப்பது என்பது கூட இருக்காது. ஏனென்றால் இதயத்தில் என்ன இருக்கிறதோ அதற்கு ஏற்றவாறு இதயபூர்வமாக நம்மளுடைய நடவடிக்கை என்பதும் நம் யோசனைகள், பாவனைகள், பாராட்டுதல்கள்
மன்னிப்புகள் அனைத்தும் இதயபூர்வமாக இருக்க வேண்டும். எதையும் பலவந்தமாக செய்யக்கூடாது. மற்றவர்கள் சொன்னார்கள் என்பதற்காக செய்யக்கூடாது. இது எல்லாம் செய்தால் மட்டுமே என்னுடைய இதய சக்கரா மலர்ந்துவிடும். இதய சக்கரால் இருக்கும் பிளாக்ஸ் நீங்குவதற்காக நான் இதனை செய்கிறேன் என்ற பாவனை இல்லாமல் 100% இதயபூர்வமாக அனைத்தையும் செய்ய வேண்டும். Okay, my dear friends, thank you very much.